முதல்ல குழந்தை, செத்து போன குழந்தை உயிரோடு எழுப்ப ஜெபிக்கிறா. அக்கினி இறங்கி வர ஜெபிக்கிறா. அக்கினி வந்தது. இப்போ மலை சிகரத்தில் ஏறி மழைக்காக ஜெபிக்கிறார். 3 வருஷம் மழை பெய்யலை. அப்போ மழை காலத்தில் வானத்தை அடைச்சிட்டார். இப்போ 3 வருஷம் முடிஞ்சு 3.5 வருடம் அப்படின்னா மழை காலமே இல்லை. நாட் ரெயின் சீசன். இது மழை பெய்கிற காலம் அல்ல. எலியா ஜெபித்த காலம். ஏன்னா 3.5 வருடம் மழை காலத்தில் வானத்தை அடைச்சிருப்பார். அதுலேருந்து மழை பெய்யலை. இப்போ 3 வருஷம் கடந்துட்டு 3.5 வருடம். அப்போ மழை காலம் இல்லை, வானம் கிளியராக இருக்குது. அவர் ஜெபம் பண்ணுறார். மழைக்காக ஜெபிக்கும் தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து, அப்போ முழங்கால் படியிட்டு தன்னுடைய முகம் முழங்காலில் படுற அளவுக்கு குனிந்து தன்னை தாழ்த்தி ஜெபித்தார். எழுப்புதல் வேணுமானா நம்மை தாழ்த்தணும். பெருமை உள்ள ஜெபம் எழுப்புதலை தடுத்து விடும். இந்த பெருமை எப்படி வரும் நமக்கே தெரியாது. அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஜெபம் பண்ண என்ன ஆகும் தெரியுமில்ல? அப்படி சிலர் பேசுவாங்க பார்த்தீங்களா? நான் ஜெபம் பண்ணா நீ அவ்வளவுதான். ஆண்டவர் பக்கத்தில் இருப்பார். என்னது அவ்வளவுதான்? நீ ஜெபிச்சா நான் என்ன பண்ணி கொண்டுருவேன் அவங்கள? ரொம்ப தப்பான வார்த்தையெல்லாம் நம்முடைய வாயில் வரும். பெருமை. என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அதை செஞ்சிருவார், இதை செஞ்சிருவார், அவ்வளோதான். ஆனால் நான் ஜெபிச்சா நீ அவ்வளவுதான் அப்படின்னு ஆட்கள் கிட்ட பெருமை பேசுவார். ஆட்கள் கிட்ட பெருமையாய் நடந்து கொள்வார். அது தவறு. ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிப்பார். இந்த எலியாவுக்குள்ள அந்த பெருமைன்றது ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆவிக்குரிய பெருமை. அது எப்படின்னு வேத வசனத்தில் பாருங்க. 18ஆம் அதிகாரத்தில் அக்கினிக்காக எலியா ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை நீங்க பார்த்தீங்கன்னா முதலாவது 36ஆம் வசனம் வாசிங்க. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஜெபம் பண்றார் ஒரு ஜெபம். நீர் தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன், அதை இன்னைக்கு விளங்க பண்ணும். ஜெபிக்கிற ஜெபம் முடியுது. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா திரும்ப கர்த்தாவே அப்படின்னு மறுபடியும் ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ முதல் 36ஆம் வசனத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டார். அக்கினி வரல. நல்ல கவனிங்க. எலியா ஜெபிக்கிறாரு. முதல்ல ஜெபம் பண்ணுகிறார். அக்கினி வரவில்லை, பதில் வரவில்லை ஜெபத்திற்கு. எலியாவுக்குள்ள ஒரு தடுமாற்றம். அக்கினி வரலையே, அப்ப ஜெபத்தில் ஏதோ தப்பு இருக்குது. திரும்ப 2வது முறை ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். கர்த்தாவே. அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். முதல் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல. உடனே திரும்ப 2வது ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் கர்த்தாவே என்று. ஏன் முதல் ஜெபத்துக்கு அக்கினி வரல, பதில் வரல? அந்த ஜெபத்தை நல்லா கவனிங்க. அதுக்குள்ள ஒரு பெருமை இருக்கிறது, ஒளிந்திருக்கிறது, வெளியே தெரியாது. இந்த பெருமை இருக்கிறதே ஒரு மனிதனுக்குள்ளே வருவது தெரியாது. என்ன? சாத்தான், தேவதூதன் சாத்தானாய் மாறினதே பெருமையினால. அதனால சாத்தான் ஒரு மனிதனை விழ வைப்பதே பெருமையினால தான் அதிகமாய். அதனால இந்த பெருமை இருக்க பாருங்க. என்ன சொல்றாரு ஆண்டவரே? நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். பார்த்தீங்களா? நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை விளங்க பண்ணும். நீ என் ஊழியக்காரன் நான் விளங்க பண்றப்பா அப்படின்னு கர்த்தர் செஞ்சா பரவாயில்ல. இவரே சொல்றார், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை இவங்கெல்லாம் அறியணும் ஆண்டவரை விளங்க பண்ணுங்க. அதுக்குள்ள அந்த பெருமை இருக்கிறாரு. பதில் வரல, அக்கினி வரல. ரொம்ப கவனிங்க. இந்த பெருமைக்கும் தாழ்மைக்கும் ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்கும், கேப். தெரியாது. இது பெருமைன்றதே தெரியாது.
இந்த எலியாவுக்குள்ள இந்த பெருமை இருந்தது. நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை விளங்க பண்ணும். ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. இரண்டாவது அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. மறுபடியும், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். இந்த ஜெபித்த உடனே அக்கினி இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அந்த பெருமையின் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல. எலியா மறுபடியும் ஜெபத்தை மாற்றுகிறார். அப்புறம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இது எலியாவுக்கு தெரியும். அதனாலதான் மலையில ஏறின உடனே எழுந்து நின்று வீரமா ஜெபிக்காம தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபிக்கிறார். தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அது மாத்திரம் எலியாவுக்குள்ள இன்னொரு பெருமை இருந்துச்சு. நான் ஒருவன். அந்த வார்த்தை சொல்ற, நான் ஒருவன். I am the only person. நான் ஒருவன் தான் ஆண்டவரே உமக்காக இருக்கிறேன். 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எல்லாரும் இறந்துட்டாங்க, ஏசபேல் கொண்டுட்டான், நான் ஒருவன் மாத்திரம் தான் உமக்காக இருக்கிறேன். முதல் முறை சொன்ன போது ஆண்டவர் பார்த்தார், அதனுடைய பலவீனம், ஓகேன்னு விட்டுட்டார். இரண்டாவது முறை எலியா சொல்றார், நான் ஒருவன் மாத்திரம். அப்பதான் கர்த்தர் சொல்றார், எலியாவே ஸ்டாப், நீ ஒரு ஆளு கிடையாது. பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களை உடைய 7000 பேரை எனக்காக வைத்திருக்கிறேன். நான் இந்த தேசத்துல 7000 பேரை மீதியா வச்சிருக்கிறேன் தெரியுமா? நீ ஒரு ஆள் நீ நினைக்காத, நான் தான் நீ நினைக்காத. எப்போ நான் ஒருவன் தான் என்ற எண்ணம் மறுகிறதோ சாத்தான் உன்னை கவிழ்த்து விட்டான் என்று அர்த்தம். அதனால சில ஊழியர்கள் சில வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். சிலர் பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் என்கிற உள்ள இருக்கிறது வெளியே வரும், அவனுடைய மெசேஜிலே வெளியே வரும். நான் ஒரு ஆள் தான் உண்மை, ஒருத்தனும் சரி கிடையாது. ஒருத்தன் அந்த பேச்சிலே தெரியும், ஐ எம் த ஒன்லி பர்சன். அவ்வளவுதான். கைத்தட்டுறதுக்கு ஆள் கிடைச்சிட்டா போதும், ரொம்ப வீரமா பேசி முடிச்சிருவோம். பரலோகத்தில் தேவன் பாப்பாரு, நான் எத்தனை பேரை வச்சிருக்கேன் தெரியுமாடா? நீ ஒரு ஆள் நினைச்சிட்டு இருக்கிறியா? எனக்காக வைராக்கியம் உள்ள 1000 பேரை இந்தியா முழுத நான் வச்சிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பேதுரு யோவான தேவாலயத்துக்கு வர்றாங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடந்துட்டாங்க. நாம இருந்தா என்ன பண்ணிருப்பான்? நானா இருந்தா அவன் படியில மத்தியில ஏறி நின்று இப்படி நின்று இருப்பேன். நான் அறிவிச்சப்பாணி 40 வருஷமா இருந்தாலும் நடக்க வச்சாச்சு. எல்லாம் கூட்டெல்லாம் வந்து எல்லாம் பாக்குறாங்க, அப்படியே பேதுரு அப்படியே பாக்குறாங்க. இந்த ஆளு தான், இவரு தான் சுகமாக்குனார், இவரு தான் அப்படின்னு பாக்குறாங்க. பேதுரு சொல்றாரு, ஏன் என்ன பாக்குறீங்க? Why are you looking at me? ஏன் என்ன பாக்குறீங்க? நானா இவனை குணமாக்குனேன்? நான் என் பக்தியோ என் சக்தியோ இவனை குணமாக்கல. இயேசு என்கிற நாமம் இவனை குணமாக்கிட்டு. அல்லேலூயா. எழுப்புதலுக்கு முன்னால பேதுரு எப்படி இருந்தாரு? எழுப்புதலுக்கு முன்னால யார் பெரியவன்? ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்தமே எனக்கு என்ன கிடைக்கும்? இதே பேதுரு தான் கேட்டாரு. எழுப்புதலுக்கு முன்னால அக்கினி போடப்பட்ட பிறகு என்னையாப்பா பாக்குற? நான் சுகமாக்கல, என் பக்தி சுகமாக்கல, இயேசுவின் நாமம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தாழ்மை, அதனால்தான் எழுப்புதல் பரவுகிறது. தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினார். எலியா அந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுகிறார்? நான் ஒருவன் மாத்திரம் என்று சொல்லுவது அவருடைய பலவீனம் என்று கர்த்தர் நினைத்து 2வது முறை கடிந்து கொள்ளுகிறார். நீ ஒரு ஆள் கிடையாது, நான் வச்சிருக்கிற 7000 பேரை. முந்தின அதிகாரத்துல பாருங்க, 17ஆம் அதிகாரத்துல ஓபதியா வந்து அவனை சந்திக்கிறான். ஓபதியா மூலமா தான், அவருடைய அரண்மனை விசாரிப்புக்காரன் மூலமாகத்தான் ஆகாபுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார் எலியா. எலியா நான் வர்றேன், அவரை போய் சந்திக்கிறேன்னு சொல்லி. ஓபதியா தன்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்லுகிறார், ஐயா ஆவியானவர் உங்களை கொண்டு போயிட்டா நான் என்ன பண்றது?
நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன். யேசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்த போது 100 தீர்க்கதரிசிகளை நான் குகைக்குள்ளே மறைத்து வைத்து பாதுகாத்து வருகிறேன். ஒரு குகையில் 50 பேர், இன்னொரு குகையில் 50 பேர். அப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஓபதியா மூலமாகவே 100 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதை ஓபதியா எலியாவுக்கு சொல்லுகிறார். எலியாவுக்கு தெரியும் அப்ப 100 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்கன்னு. ஆனாலும் எலியா சொல்லுகிறார், நான் ஒருவன் மாத்திரம். அங்கதான் அவருடைய மிஸ்டேக். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, ஆனா அதை உணர்கிறார். எலியா அதை உணர்ந்ததுனாலதான் தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபம் பண்ணுகிறார், தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறார். எலியாவே, எழுப்புதலிலே பயன்படுத்தப்பட போகிற எலியாவே, தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட போகிற எலியாவே, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்யும் போது உன்னை தாழ்த்துவதிலே நீ மறந்து போகாதே. பெருமைக்கு இடம் கொடுத்து விடாதே, பெருமையான சிந்தனைக்கு இடம் கொடுத்து விடாதே. நான் தான், என்னால் தான் என்ற சிந்தனைக்கு இடம் கொடுத்து விடாது. எழுப்புதல் தணிந்துவிடும். பெருமை வந்துவிட்டால் எழுப்புதல் தணிந்துவிடும், எழுப்புதல் போய்விடும். எழுப்புதல் பரவ வேண்டுமானால் தேவன் பயன்படுத்துகிறவர்கள் தங்களை தாழ்த்தி 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 இயேசுவை மட்டுமே காண்பிக்க வேண்டும். எலியா அப்படிதான் ஜெபிச்சார், தன்னை தாழ்த்தி. 1 ராஜாக்கள் 18:43 வாசிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். எலியா ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணிட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு, மத்திய தரை கடல் அதுக்கு ஓரத்துல தான் இந்த கர்மேல் பர்வதம் இருக்கிறது, உயரத்துல ஏறி ஜெபிச்சுட்டு சமுத்திர முகமாய் பார் என்றார். ஏன் சமுத்திரத்தை பார்க்கணும்? மழைக்காக ஜெபம் பண்ணுகிறார். சமுத்திரத்தை போய் எதுக்கு பார்க்கணும்? சமுத்திர முகமாய், அந்த சமுத்திர பக்கமா பார் என்றார். மழைக்குரிய அறிகுறி தெரியுதா? மேகம் எழும்பி வருதா பாரு. பொதுவா பெரியவங்க சொல்லுவாங்க, கடலுக்குள்ள முழங்கிச்சுன்னா மழை கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலுக்குள்ள முழங்கிச்சுன்னா, இடி முழக்கம் கடலுக்குள்ள முழங்கி சத்தம் வந்தா அன்னைக்கு மழை வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மழை வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் எலியா பாருங்க, சமுத்திர முகமாய் போய் பார் என்று சொல்லுகிறார். ஜெபம் பண்ணிட்டு சமுத்திர முகமாய் பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிறார். மழைக்காக ஜெபிக்கிறேன், மழைக்குரிய அறிகுறி தெரியுதா பாரு. எதிர்பார்ப்போடு ஜெபிப்பது, வித் எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் கருத்தான ஜெபம். எதிர்பார்த்து ஜெபிக்கணும். நம்ம நிறைய பேர் ஜெபிக்கிறோம், எதிர்பார்க்கறதுல போயிடும். இந்தியா எழுப்புதல் அடையணும்னு திருப்பத்தூர்ல ஜெபிக்கிறோமே, என்ன எழுப்புதல் நடக்குது? தேசத்தில் ஏதாவது மாற்றம் தெரியுதா? நம்ம பார்க்கிறோமா? நிறைய பேர் சட்டையே பண்றதில்லை. அடுத்த முகாமுக்கு போய் பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். தேசத்துல என்ன நடக்குன்னு பார்க்கணும், சபைகளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கணும். எழுப்புதலுக்காக ஜெபிச்சிருக்கிறோமே, கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், தேசத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது, கவனமாய் நம்ம பார்க்கணும். ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கணும். இதுக்காக ஜெபிக்கிறேன், இது நடக்கணும், இது நடக்கும், நான் அதை எதிர்பார்க்கிறேன். அதான் கருத்தான ஜெபம். எதிர்பார்ப்போடு ஜெபிக்கணும். நிறைய பேருக்கு என்னன்னா, போன வாரம் எதுக்கு ஜெபிச்சிங்க கேட்டாலே சொல்ல தெரியாது. போன வாரமா எதுக்கு ஜெபம் பண்ணேன், எதுக்கு ஜெபம் பண்ணேன்? ஜெபம் பண்றது சொல்றதுக்கே 10 நிமிஷம் ஆயிரும். இல்லை இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணேன், சரி அதுக்கு பதில் வந்துச்சா? அது தெரியலையே. இப்ப வேற ஜெப குறிப்புக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சு. போன வாரம் அதுக்கு ஜெபிச்சோம், அதுக்கு பதில் வந்துச்சோ வரலையே தெரியாது. இப்ப வேற காரியத்துக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு எதிர்பார்ப்பே கிடையாது, ஏதோ ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். அதனால்தான் பெரிய காரியத்தை நம்ம காண முடியல. அதனால்தான் நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் ஒரு பிரேயர் டைரி வைத்துக் கொள்ளணும். பிரேயர் டைரி எழுதுங்க. எதுக்கு ஆண்டவர் ஜெபிக்க ஏவுகிறாரோ எழுதி அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பதில் வந்துட்டான்னு கவனிங்க. இந்த காரியத்துக்கு ஜெபிக்க பதில் வந்துட்டா, பதில் வந்துட்டா, பதில் வந்துட்டான்னு எதிர்பாருங்க. ஆண்டவரே பதில் தந்துட்டாரான்னு நோக்கி பாருங்க. எதிர்பார்ப்போட ஜெபிக்கணும். நீ எதுக்கா எழுப்புதலை எதிர்பார்த்து ஜெபிக்கணும். சபைக்குள்ள மாற்றத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கணும். ஆண்டோடைய ஆளுகை இந்தியா மேல வரும் என்ற எதிர்பார்ப்போட ஜெபிக்கணும். அந்த எதிர்பார்ப்பு அதான் கருத்தான ஜெபம். எலியா எதிர்பார்க்கிறார், மழைக்குரிய அறிகுறி தெரியுதான். கடைசியா 43-44 வசனம்
1 ராஜாக்கள் 18:43-44 பாருங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். பாருங்க, ஒரு முறை போய் பார்த்தா ஒன்றும் தெரியல, மேகம் அப்படியே தெளிவா இருக்கு, வானம் தெளிவா இருக்குது, மழைக்கு ஒரு அறிகுறியே தெரியல. இன்னொரு முறை நான் ஜெபிக்கிறேன், இன்னொரு முறை போய் பாரு, கோ அண்ட் see, வாட்ச், ஒண்ணுமே இல்லைங்க. இன்னொரு முறை ஜெபிக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு போய் பாரு, இல்லை. 7ஆவது முறை போய் பார்த்தா உள்ளங்கெழு மேகம் எழும்புது. அல்லேலூயா சொல்லுங்க. மழைக்காக எத்தனை முறை எலியா ஜெபிச்சாரு? 7ஆவது முறை ஜெபிச்சுட்டு பார்க்கும்போது தான் மேகம் எழும்புது. அதான் எலியாவுடைய ஜெபம். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எதுக்கு ஜெபிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிக்கணும். அந்த அற்புதத்தை காணும் வரை ஜெபிக்கணும். ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபிச்சிங்கன்னா அவங்க சுகம் பெற வரைக்கும் விடக்கூடாது. ஒரு பிசாசு பிடித்தால் விடுதலைக்காக ஜெபிக்கிறீங்கன்னா விடக்கூடாது. அவங்க விடுதலை பெற வரைக்கும் நீங்க ஜெபிக்கணும். ஒரு பட்டணம் ரட்சிக்கப்பட்ட ஜெபிக்கிறீங்கன்னா பட்டணத்தின் ரட்சிப்பை காணும் வரை ஜெபத்தை விடக்கூடாது. ஒரு கிராமத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னா கிராம மாற்றம் அடையும் வரை ஜெபத்தை விடக்கூடாது. தொடர்ந்து ஜெபிக்கணும், விடாம ஜெபிக்கணும், அந்த அற்புதத்தை காணும் வரை ஜெபிக்கணும். அதான் கருத்தான ஜெபம். அப்படி ஜெபிக்கும் போதுதான் எழுப்புதல் வேகமாய் பரவும். அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபம் பண்ணுவது ரொம்ப சந்தோஷம் இல்லை? தொடர்ந்து எலியாவின் ஜெபத்தை குறித்து நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. நிறைய பேருக்குள்ள விசுவாசம் பலப்பட்டிருக்கிறதை உணர்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படி கருத்தாக ஜெபிச்சு சாதிச்சிருக்கிறார்ல. நம்மளும் ஜெபத்தில் சாதிக்கணும், கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெப காரியத்தில் இந்த எலியா கிட்ட காண்கிற ஒரு காரியம் என்ன தெரியும்? மழைக்காக ஜெபிக்கிறாரு. ஒரு முறை ஜெபிக்கிறாரு, ஒரு மாற்றத்தையும் காணும், மேகத்தை காணும், மழைக்குரிய அறிகுறியை காணும். 2வது முறை ஜெபிக்கிறார், ஏதாவது அடையாளம் தெரியுதா பாருங்க, இல்லை. மறுபடியும் ஜெபிக்கிறார். 8வது முறை தான் உள்ளங்கெழு மேகம், மழைக்குரியாதான ஒரு மேகம் எழும்பி வருகிறான். அப்போ அவருடைய ஜெபத்தில் பாருங்க, பெற்றுக்கொள்ளும் மறைக்கும் ஜெபிக்கிறார். ஒரு நேரம் ஜெபிச்சிட்டோம், ஒன்றும் மாற்றம் இல்லை, நம்ம சொந்த போயிடும். 2வது முறை ஜெபிக்கிறோம், ஒன்றுமே நல்லதே நடக்கலை, ஒன்றுமே காணும், அப்படியே தான் இருக்குது. அப்புறம் என்ன ஜெபம்? 3வது முறை ஜெபம், 4வது முறை, 8வது முறை ஜெபிக்கும் போது தான் அந்த மழைக்குரிய அறிகுறியை தெரிகிறார். அப்போ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்கிறார், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கிறார். அதான் கருத்தான ஜெபம். நீங்கள் சோர்ந்துட்டீங்களா? நான் ஜெபிச்சு பார்த்தேன், என் பிள்ளை ரட்சிக்கப்படுற மாதிரி தெரில, கணவர் மாறுற மாதிரி தெரில, கடன் பிரச்சனை மாறுற மாதிரி தெரில. எவ்வளோ நாள் ஜெபிக்கிறதுங்க? இவ்வளோ நாள் ஜெபிச்சாச்சு, ஒன்றையும் காணும். சோர்ந்து போயிடுறீங்களா? பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஜெபிக்கணும், விடக்கூடாது, ஜெபத்தை விடக்கூடாது. பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எலியா ஜெபித்த மாதிரி தான் கருத்தான ஜெபம். இப்போ ஜெபிக்கணும், மறுபடியும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக நான் மறுபடியும் ஜெபிக்கிறேன், விட மாட்டேன், பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். என் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடக்கணும், எங்கள் ஊரில் இந்த அற்புதம் நடக்கணும், எங்கள் சபையில் ஒரு எழுப்புதல் வரணும், எங்கள் ஊரில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், நான் விடாமல் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு இந்த சுகம் உண்டாகணும், தேவை சந்திக்கப்படணும். எல்லாத்துக்காக ஜெபிக்கலாமா? எலியா மாதிரி வலது கரத்தை உயர்த்து கொள்ளுங்க. தகப்பனே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. எலியா சோர்ந்து போகாமல் திரும்ப 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 ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபித்தாரே. நானும் அப்படி ஜெபிக்கிறேன், நாங்களும் அப்படி ஜெபிக்கிறோம். இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடந்தே ஆக வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். மாற்றத்தை நீர் உண்டாக்கி ஆக வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு உண்டாகணும்,
ஊழியத்தில் ஆசீர்வாதம் உண்டாகணும். இந்த பொல்லாத வியாதி குடும்பத்தை விட்டு விலகி போய் சுகம் உண்டாகணும். பிசாசனுடைய கிரியைகள் அழிக்கப்படணும். கடன் பிரச்சனைகள் நீங்கணும். தேவைகள் சந்திக்கப்படணும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையாக்கப்படணும். வேலைக்கு வழி திறக்கப்படணும். குழந்தை செல்வம் உண்டாகணும். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, மாற்றங்கள் வருவதாக, விடுதலை உண்டாவதாக. இதோ தகப்பனை விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எலியாவை போல பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புத மாற்றத்தை காண செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அற்புதங்களை காணப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஜெபத்தை விடக்கூடாது. தொடர்ந்து நம்மை ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்துவிட்டார் என்று விசுவாசிங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கு ஒரு புதிய புஸ்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஆராதனையின் ஆசீர்வாதங்கள். ஆராதனை ரொம்ப அவசியம். பர்சனல் ஜெபத்திலையும் பர்சனல் வொர்ஷிப், தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் ஆராதிப்பார். சபை கூடி வரும்போது சபையை கர்த்தர் ஆராதிப்பார். ஆராதனை குறித்து பலருக்கும் பலவிதமான சிந்தனைகள், எண்ணம் இருக்குது. இதான் ஆராதனை, இப்படி தான் என்று சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, அதான் நமக்கு முக்கியம். பைபிளில் ஆராதனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆராதனையின் ஆசீர்வாதம் என்ன, அதுதான் இது இந்த சின்ன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. ஆராதிப்பதுன்னா என்ன, அதில் பைபிள் என்ன சொல்லுகிறது, எப்படி நம்ம ஆராதிக்கணும், அந்த ஆராதிக்கும் போது என்னென்ன ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும், இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். இப்போவே ஆயிரக்கணக்கான பேர் வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் தொடர்பு கொண்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆராதனை குறித்து அறிந்து கொண்டு இன்னொரு 50 புக் கொடுத்து விடுங்க, இவ்வளவுகளுக்கு தாங்கன்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த புஸ்தகம் இப்போ தான் வெளியிட்டு இருக்கிறோம். நீங்கள் தேவைன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேதத்தின் சத்தியத்தை சத்தியத்தின்படி தெளிவாக அறிந்து கொண்டீங்கன்னா மன மகிழ்ச்சியோடு நீங்கள் ஆராதிக்கலாம், மகளெல்லாம் துதிக்கலாம். அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உடனே பெற்றுக்கொள்ள எங்களோட தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன்லேயும் நீங்கள் இதை வாங்க முடியும். எங்களுடைய வெப்சைட்டுக்கு போனால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. எளிய மாதிரி தொடர்ந்து செபிங்க, அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென்.